ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலாட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே மோஸ்ட்லி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட்ஸ் ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் ஃபஸ்ட் லைடிங் எப்படி சார் நடக்கும் ப்ராசஸ்லாம் எப்படி சார், அதுக்கடுத்து நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணணும் சார், திருப்பி சர்டிஃபிகேஷன்லாம் போகணுமா சார், நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குங்க. என்னென்ன காலேஜ்லாம் கிடைக்கும் சார், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா, அஃபிலியேட் காலேஜ் எல்லாமே கேட்டே இருந்தீங்க. அது எல்லாமே இந்த வீடியோ கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஜென்ரல் ஃபஸ்ட் பேஸ் கவுன்சிலிங்க்கு நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீஸு சர்டிஃபிகேட் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நீங்கள் வந்து பண்ணீங்க. 26 டு இதோட டேட் வந்து 24 டு 28 வரைக்கும் பண்ணியிருந்தீங்க. அந்த டேட்டில் கவுன்சிலிங் ஃபீஸு சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு பண்ணியிருந்தீங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 ஆகிய தேதியில் வந்து நடைபெறுச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வேலை முடிஞ்சு. அந்த மார்ச் 6, மார்ச் 7, மார்ச் 8 அவங்க வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, பில்லிங் ஆர் நாட் பில்லிங் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருந்தாங்க. பில்லிங்கா நீங்கள் நாட் பில்லிங்கா அப்படின்னு கேட்டேன். பில்லிங் கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து இது அப்படிங்கிறத போட்டுருங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து போவீங்க அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிவிட்ருப்பாங்க. ஆமாம், சரி சார், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் லைடிங் வந்து ஃபஸ்ட் லைடிங்க்கு இன்றைக்கி தான் வந்து ரிசல்ட் வருது. எல்லாருமே தெரியும் சார், சீட் வந்து அதிகமாக இருக்குது சார், கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடச்சிருமா சார், சீட் அதிகமாக இருக்குது, டாப் அஃபிலியேட்டில் கிடச்சிருமா சார், அப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க. அதெல்லாம் கரெக்டாக தான் கேட்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் வீடியோ மட்டும் தான் போடுறோம். ஸ்லைடிங்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 3600 பேரை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் அட்டன் பண்ணது எவ்வளோ பேர், ஒரு 2750 பேர்கிட்ட தான் அட்டன் பண்ணாங்க. அப்போது 898 சீட்ஸ் வந்து உங்களுக்கு வேக்கன்சியாக இருக்குது. 898 சீட்ஸ் வந்து வேக்கன்சியாக இருக்குது. அப்போது 898 சீட்டு நீங்கள் ஸ்லைடிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லைடிங் வந்து நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 15வது காலேஜ் கிடச்சிருக்கு. நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சி கொடுத்துருப்பீங்க, ஸ்லைடிங் இதோட பெட்டராக இருக்க காலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு தான் ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போது ஸ்லைடிங்கில் இன்றைக்கி வந்து பார்க்கும், இன்றைக்கி கார்லேயே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்லைடிங்க்கு தனியாக ஒரு ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணுவோம். மார்ச் இந்த 5 PM டுடே ஈவினிங் தான் 5 PM மேலே தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க 15வது காலேஜ் கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லைடிங் ப்ராசஸில் பார்க்கும் 14வது காலேஜில் வேக்கன்சி இருக்கா, 13வது காலேஜில் வேக்கன்சி இருக்கா, 12வது காலேஜில் வேக்கன்சி இருக்கா, 11வது காலேஜில் வேக்கன்சி இருக்கா, 10வது காலேஜில் வேக்கன்சி ஒரு சீட்டு வந்து உங்கள் கம்யூனிட்டி இருக்குது. அப்போ வந்து என்ன நடக்கும், அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த சாஃப்ட்வேர் மென்பொருள்னு சொல்லுவாங்க, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 15வது சீட்டை விட்டுட்டு இந்த 10வது சீட் இருக்குது பார்த்தீங்களா, 10வது சீட்டில் போய் ஆக்குபை வந்து பண்ணிக்கிறோம். 10வது சீட்டில் போய் ஆக்குபை வந்து பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாருமே கேட்பீங்க, சார் 10வது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது சார், 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது சார், இங்கே 15வது காலேஜ் கூட நாங்கள் ஃபஸ்ட் எடுத்த காலேஜ் கூட ஒரு 100-150 கிலோமீட்டர் தான் இருக்குது சார், எங்களுக்கு அது போகிற கொஞ்சம் ட்ராவல்ஸு அது மட்டும் இல்லாமல் போக கொஞ்சம் இதாக இருக்குது சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா, திருப்பி என்ன பண்ணாலும் 15வது காலேஜுக்கு வர முடியாது. திருப்பி என்ன பண்ணாலும் 15வது காலேஜுக்கு வர முடியாது. மேலே அப்வர்டு மூமெண்ட் தான் உங்களால் போக முடியும். இது வந்து நல்லா புரிஞ்சுவாங்க. ஃபஸ்ட்டாக முடிச்சவங்க 10வது காலேஜ் இப்படி அப்வர்டு மூமெண்ட் தான் போகும். எல்லாமே கீழே போகுமா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. நம்ம ஸ்லைடிங் ப்ராசஸ் ஏற்கனவே ஃபஸ்ட்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நடுவில் வந்தவங்களுக்கு தான் வந்து கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தெரில. அதான் அப்வர்டு மூமெண்ட் தான் போகும். 14, 13, 12, 11, 10, 9, 8, 7 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு 15வது காலேஜில் அப்படியும் கிடச்சுன்னா உங்களுக்கு 10வது காலேஜ் வந்து போக வாய்ப்பு இருக்குது. கம்யூனிட்டி படி தான் இது வந்து உள்ளே போடுவாங்க. இது வந்து இந்த சீட் அலாட்மெண்ட் ஸ்லைடிங்க்கு நடைபெறும். இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கெலாம் உங்களுக்கு காலேஜ் எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க. சரி சார், சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு அந்தந்த காலேஜுக்கு போகணுமா சார், சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கிட்டு அந்தந்த காலேஜுக்கு தான் நாங்கள் போகணுமா, இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கோயம்புத்தூர் தானே சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க, கோயம்புத்தூர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 26ஆம் தேதி நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா இதுவும் முடியுது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இப்போது ஒரு சப்போஸ் வந்து உங்களுக்கு வானவராயர் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிருந்து வச்சுக்கோங்களேன், வானவராயர்காண்டி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டு போயிருப்பீங்க. இப்போ செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் அக்ரிகல்ச்சர் காலேஜோ, புதுக்கோட்டை அக்ரிகல்ச்சர் காலேஜோ, இல்லை திருச்சி அக்ரிகல்ச்சர் காலேஜோ கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே வந்து திருச்சியில் தான் உங்கள் சர்டிஃபிகேட் ஃபுல்லாக எடுத்துக்கணும். 4 வருஷம் முடிச்சு திருச்சியிலேருந்து வாங்கிக்கலாம். அது ஒரு ப்ராசஸே கிடையாது. அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும்.
அதுவுமே உங்களுக்கு ஈஸியாகவே ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். அதை யாருமே ஒரி பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து ஸ்லைடிங்க்குன்னு தனியாக ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்லைடிங்கில் கிடைக்கல சார் அப்படின்னு இருந்தால் செகண்ட் ஸ்லைடிங்கில் வந்து உங்களை கூப்பிடுவாங்க. ஏன்னா செகண்ட் ஸ்லைடிங்கில் ஒரு பெரிய பெரிய வேக்கன்சி வந்து விழும். ஏன்னா வெட்டினரி, சித்தா, ஹோமியோ வேலை இன்னும் நடக்க வேண்டி இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ வந்து வேக்கன்சி வந்து அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். செகண்ட் ஸ்லைடிங் இருக்குது, தேர்ட் ஸ்லைடிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் வந்து வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபோர்த் ஸ்லைடிங் கூட கால் ஃபார் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஸ்டுடியோவை பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.